ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போறோம். தட் ஸ்டோரி இந்த எபிசோட் ஆஸ் யூஷுவல் வேற லெவலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதால வீடியோவை நீங்கள் வழக்கம் போல ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஃபேரவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 12, ஃபைனல் எபிசோட். ஸோ அந்த ரக்குலன் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பவும் யாருக்கும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக யார்கிட்டையும் சொல்லாம அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தனியாக போயிட்டு இருக்கா. ஆனா மணல் அவனை பார்த்துடுறா. ஹெவில், இந்நேரத்துக்கு நீ எங்க போயிட்டு இருக்க? அந்த டீமன்ஸ் அழிக்க தனியாப்பா? வேற என்ன பண்ண சொல்ற? உன்னால என் லெவலுக்கு கீப் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் தான் அதை தனியாக பார்த்துக்கணும். ஆனா உண்மையான காரணம் நீ திரும்பவும் காயப்படுறதுல எனக்கு விருப்பம்ல. அதனால கவலைப்படாத, அந்த டீமன்ஸ் அழிக்கிற வேலையை நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு டீமன் தான். மனசுல பொண்ண பெரிய பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா? முடிஞ்ச முதல்ல என்ன தாண்டி போலாம். நாளைக்கு எவ்வளோதான் முடியுமா மணல்? சரி, நான் கிளம்புறேன். எங்கடா கிளம்புறேன்? நான் இன்னும் முடிக்கல. நான் சொல்றதே இவன் கேட்குற மாதிரியும் இல்லை. இவனை என்ன ஃபாலோ பண்ணவே விடக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாம நான் இவனோட ஒரு கையை உடைச்சிட்டா இவன் என்ன ஃபாலோ பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு அவனை பிடிச்ச உடனே அவன் கையை உடைச்சி விட்டேன். இதை பார், இப்போ உன் கை உடைச்சிருக்கு. என்னை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல போய் ஒரு நாள் இல்லாத பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப. நில்லுடா, இது இன்னும் முடியலை. ஓ, நீ இன்னும் அடங்கலையா? நான் நினச்சதை விட நீ புடிவதற்காரனாக தான் இருக்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? பேசாமல் என் மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இவனை எந்த இடத்துல கட்டி போட்டுறப்பா. ஆனால் இவனுக்கு ஆல்ரெடி கை உடைச்சிருக்கே. அப்படி பண்ண இப்போ எந்த இடத்துல மயங்கிடுப்பா நீ? இவனுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டே இருக்கும்போது அப்போ அந்த மணல் அவனோட எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். ஓ, எர்த் மேஜிக்கா? இதெல்லாம் வேலை கேட்காத மணல், அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு அவன் மேஜிக்கால் கிரியேட்டான அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவனை நோக்கி செம்ம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வர்றான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோனாக்கு தான் அந்த அட்டாக் பண்ணலையும் பாதிக்குன்றதால நம்ம ஹீரோ அங்கேயே நின்று அந்த எல்லா அட்டாக்கையும் அவனையும் வாங்கிக்கிறான். இப்ப சொல்லு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லடா. இதை பாரு மணல், இது வரைக்கும் நம்ம பொண்ணை சேர்த்து நிறைய விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம எப்பவுமே ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. கரெக்டு தான். ஆனால் இதை நான் உன்னை பார்த்தா அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் உன்னை அப்பவே விட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் இப்போ நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பொண்ணை தான் இருக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். இதை பார்ப்பில், உனக்கு உன்னை பற்றியும் தெரியாது, இந்த உலகத்தை பற்றியும் தெரியாது. சில சமயத்தில் நீ சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் நான் ஏன் உன்னை நம்பினேன்னு தெரியுமா? ஏன்னா நீ நல்லப்ப, நீ செய்கிற விஷயங்கள் சரியா இருந்துச்சு. என்னை காப்பாற்றினதா இருக்கட்டும், அந்த வில்லேஜை காப்பாற்றினதா இருக்கட்டும், எல்லாமே தான். நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்க. இதை பார்ப்பில், இது வரைக்கும் நான் இப்போ ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு தெரியுமா? உண்மையை சொல்ல பண்ணா நீ அந்த வில்லேஜை காப்பாற்றுறேன்னு சொன்னப்போ இதோ வாய் வார்த்தையை தான் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் எப்போ அதுக்காக நீ அவ்வளோ ரிஸ்க் எடுத்தியோ அப்போவே உன் மேலே எனக்கு தனி மரியாதை வந்துடுச்சு. அப்புறம் நல்லா கேட்டுக்கோ, நீ என் ஃப்ரெண்ட். ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உன்னை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டுட்டு போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். சரி, இப்போ சொல்லு, நீ என்னமோ சண்டை போடணும்னு நினைக்கிறியா? சரி, நான் சரண்டர் ஆயிடுறேன். இதை பார்ப்பில், இப்போ வேணா நான் வீக்காக இருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் கொடு. நான் கண்டிப்பாக உன் லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆக்குப்பேன். அப்படி நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி நீ ஒரு டீமன் இல்லைன்றதையும் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுப்பேன். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டேன். உனக்கு இதை புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பாட இருக்கே. மன்னிச்சிருப்பா, நான் கொஞ்சம் என் கண்ட்ரோலில் மீறி போயிட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறைய போயிட்டேன். கை மன்னிச்சிருப்பா, நான் அதை ஹீல் பண்ணிடுறேன். ஆனா நீ சரண்டர் ஆகுறேன்னு சொன்னல, அப்படின்னா நான் தானே ஜெயிச்சேன்னு அர்த்தம். அதுக்கு அதெல்லாம் அர்த்தம் இல்ல. உனக்கு டயர்டா இருக்குமே தான் நான் சரண்டர் ஆகுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சரண்டர்னா சரண்டர் தான், அதுக்கு ஒரே அர்த்தம் தான். நீ தோத்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இப்போ அந்த வில்லேஜுக்கு வந்து சேர நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான்னு எல்லாரும் நம்ம ஹீரோ வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோ பக்கமே கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ அவகிட்ட மனும் கேட்கறான். அப்போ நம்ம டோடியோ ஏன் என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ, அப்படின்னா நீ இந்த டீமன்ஸை தனி அழிக்கிறேன்னு போயிட்டியா? இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ஒரு வகையில பிரச்சனை தான். சில சமயத்துல அதை நம்ம உயிருக்கு கூட ஆபத்தாக்கும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காது. நடக்காம இருந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு போறேன்.
நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல அந்த டீமன்ஸோட எண்ணிக்கை நம்மளோட அதிகமா இருக்கலாம். அந்த பாஸ் டீமன் நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நம்மள தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம பயந்துட்டோன்றது அர்த்தம் இல்ல. இது பாட்டி புது பிளான், புது ட்ரிக், புது ட்ராப்னு அதுங்க எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம திரும்பவும் அதுங்களை தாக்க போறோம். கண்டிப்பா என்ன வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்ல. அப்படின்னா நீங்க திரும்பவும் அதன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஆமா, போன பாட்டி பண்ண அதுங்களை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா இந்த பாட்டி கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். ஆமா, அந்த பாஸ் டீமோட 3 தலையை பிச்சு 3 மூளைக்கும் போடல. என் பேர் மனன் இல்ல. சரி கைஸ், எல்லாரும் தயாரா இருங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் இயற்கைக்கு எதிரானது. இனிமேல இதுங்களை நம்ம வளர விடக்கூடாது. வேரோட புடுங்கி எறிய போறோம். இதை போயிட்டு கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் ஃபன்னா மாத்த நீங்க கொண்டு வர ஒவ்வொரு டீமன் தலைக்கு ஒரு சில்வர் காயினும், பாஸ் டீமன் தலைக்கு 10 கோல்டு காயினும் கிடைக்கும். சரி சொல்லுங்க, அந்த டீமன்ஸ் அழிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாமா நம்ம ஹீரோ கத்த? அவங்களும் ஒத்துக்கிட்டு கத்துறாங்க. தென் அடுத்த நாள்ல இருந்து அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எடுத்த உடனே நம்ம அந்த டீமன்ஸ் கூட சண்டைக்கு போக கூடாது. அதுவும் அதுங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் போது முதல்ல அதுங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு ஒரு பக்கமான பிளானோட அதுங்க எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம திடீர்னு தாக்கணும். சொல்லப்போனா இது வெறும் சொன்னல, போருக்கு போறவங்க முதல்ல தயாராகணும். அதனால நாங்களும் தயாராக ஆரம்பிச்சோம். முதல்ல அந்த டீமன்ஸோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சோம். அதுங்க ஒன்றுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ட்ராப்பை செட் பண்ணோம். கையோட படையோட படத்தையும் அதிகரிச்சோம். இதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு பக்கமான பிளானோட நம்ம ஹீரோ அவங்க படையை கூட்டிட்டு அந்த டீமன்ஸ் அழிக்க வந்திருக்கான். சரி, எல்லாருக்கும் பிளான் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா நீயும் மற்ற பிரிஸ்ட் இங்கே இருங்க. இங்க இருந்து உங்க மேட்சுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் மத்தவங்க எங்க கூட பேட்டில் ஃபீல்டுக்கு வரீங்க. நாங்க சிக்னல் கொடுத்ததும் தாக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, ஓகே, வாங்க போகணும். இப்போ அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போய் அந்த டீமன்ஸ்க்காக இப்ப மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த டீமன்ஸும் வந்துடுது. இதுகளை மட்டும் நம்ம மொத்தமா அழிச்சிட்டோம், இது இடமே சுத்தமாயிடும். அப்படின்னா முதல்ல நம்ம அதை செய்வோம். அசால்ட்டா சொல்லிட்டேன். சரி, எல்லாரும் தயாராருங்க. அதுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு டீமன்ஸ் கூட போயோட போக கூடாது. வேட்டைய ஆரம்பிக்கலாம். தாக்க ஆரம்பிங்க. காத்தவராயா, நான் முன்னாடி வரத பாத்துக்கிறேன், நீ பின்னாடி வரத பாத்துக்கோ. கண்டிப்பா வாங்க. இன்னைக்கு எதையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பால் படையோட முன்னோக்கி அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ண ஓடிட்டு இருக்கா. மணல் வீல் படையோட அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஒரு சிலர் மேஜிக்கல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் இது பேட்டில் ஆரம்பிக்குது. போர்னா இப்படிதான் இருக்கும். கேடயத்தை பயன்படுத்துங்க. கார்டு சப்ளை கிரேஸ்வில் உங்க சக்தியை கொடுங்க. தீய சக்தியை அழிக்க. இப்பதான் எனக்கு புரியுது. நானே நினைச்சிருந்தாலும் என்னால இதுங்களை தனியா சமாளிச்சிருக்க முடியாது. போர்க்களத்துல சண்டை போறது அவ்வளவு ஒன்றும் சொல்ல போல. ஆனாலும் எல்லாருக்கூடயும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறதோ ஒரு வகையில ஃபன்னா தான் இருக்கு. வாங்க தாக்குவோம். பிஷப் பகலி, நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க அந்த டீமன்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த வைப்ரண்ட் கிளர் மட்டும் இதுல சாதிச்சிட்டானா சரித்திரத்துல ஒரு புது ஹீரோவை இடம் பிடிப்பான். அப்புறம் அவனுக்கு புதுசா ஒரு பாட்டு பாட கட்டிட்டான். கரெக்டு தான். ஆனா ஒரு வேலை இதுல அவன் தோத்துட்டா அதுக்கு அவன் தகுதி இல்லாம ஆயிடுவான். ஆனா எனக்கு அப்படி தோணலையே. நீங்க தான் அவங்களோட ஆசம்பக ஆனாவையும் நிறைய பிரில்லியண்டான பிரீஸ்டையும் அவ கூட அனுப்பி வச்சதை நான் கேள்விப்பட்டேனே. அப்படி இருக்கும் போது அவன் எப்படி தோப்பான்? சொல்ல முடியாது. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அதனால பொறுத்து இருந்து பாப்போன்னு அந்த பிஷப் பகலையும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்கள அந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோவு மணல மட்டும் தனியா அந்த பாஸ்டியூம்னை தேடி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அட, காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடமா? இந்த இடத்த இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னா நாம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம்னு சொல்லு. இருக்கலாம், ஆனா ஜாக்கிரதையாரு. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது ட்ராப் இருக்குன்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி வர. அப்ப நம்ம ஹீரோ ஏதோ ஒன்றத்தை சென்ஸ் பண்றான். மணல் ஹாசியாத, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு ரேஸ் மேட்சுக்கு யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற மேட்ச்க்கு கேன்சல் பண்ணா அந்த 3 தலை பீஸ்ட் இன்விசிபிள் மேட்சுக்கு யூஸ் பண்ணி இவ்வளவு நேரம் மறைஞ்சிருக்கு. ஹே படி, இது மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணதுன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹே மணல், கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. இது கொஞ்சம் புத்திசாலியா இருக்கு. சோ நீங்க அந்த ஐக்கிங் சீலை தேடிட்டு இருக்கீங்க அப்படித்தானே? ஹோ, உனக்கு அந்த ஐக்கிங் சீலை பத்தி தெரியுமா? அப்படின்னா நீ கண்டிப்பா அந்த கடவுள் அனுப்புன ஆளாதான் இருக்கணும். மேபி அப்படிக்குள்ள எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான். ஒருவேளை அந்த டீமன்ஸ் அந்த ஐக்கிங் சீலை கண்டுபிடிச்சு அந்த ஐக்கிங்கை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த உலகம் மறுபடியும் ஒரு பேரழிவை சந்திக்கும். ஆனா நல்ல வேலையா இப்போ வரைக்கும் அந்த டீமன்ஸ் அந்த ஐக்கிங் சீலை கண்டுபிடிக்கல. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான வேலையை தான் இதுங்க பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஐக்கிங்கோட சீல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த சமயத்துல அந்த சீலை கண்டுபிடிச்சாலும் அதை பிரேக் பண்றது அவ்வளவு ஒன்றும் சொல்ல போல. அதனால தான் முதல்ல இங்க இருக்கிற மக்களை பயன்படுத்தி வெளியேற்றிட்டு இதை பீஸ்ட் டேட்டை மாத்தி வச்சிருக்குங்க. யாரையும் ஃபுல்லா பரவறதில்ல, மிச்சம் இருக்கிறவங்களையும் வெளியேற்றணும்னு நினைக்கிட்டுங்க. ஸோ இதுதான் இந்த டீமன்ஸோட பிளான். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அந்த பிளான் நடக்கவே நடக்காது.
நல்லா கேட்டுக்கோ பீஸ்ட், என் கடவுளோட பெயரால சொல்றேன், நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் அழிப்பேன். ஓ, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க நீ யாரையும் அழிக்க போறதில்ல, நாங்க தான் அவங்கள அழிக்க போறோன்னு. அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அதுல வந்து அட்டாக் பண்ணி அந்த பீஸ்டோட மண்டையில ஈட்டி சரியிடுறான். அட என்னப்பா இதுக்கே பறந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மணல் ஜாக்கிரதை நம்ம ஹீரோ கத்த மணல் அங்கே டாச் பண்ண அந்த ஆட்டத்தில் நம்ம மணல் அட்டாக் பண்ண மணல் வின் பரிசை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்றான். இது பக்கம் அதை நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண செம்ம ஃபர்ஸ்டா ஓடி வர லைட் ஷீல்டை யூஸ் பண்ணி அதை அட்டாக்கை பிளாக் பண்ணி அதை டைவர்ட் பண்ணி அதோட வயிற்றுல ஈட்டியா இருக்கிறான். மணல் வேற வர ஒரு பக்கம் அந்த ஆட்டத்தாலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நிறைய தலை இருக்கு, இதெல்லாம் எல்லா பக்கமும் பார்க்க முடியும், ஆனா அதுதான் இதுக்கு பலப்பீடமே. இதை ஈஸியா குழப்பிடலான்னு நம்ம ஹீரோ அதை சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மணல ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஏரோல ஃபேரி மஞ்சுக்கு யூஸ் பண்ணி அதோட வால் பக்கத்தையும் அட்டாக் பண்ண பால் அந்த தலையும் காலி. அதை சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஆட்டு மண்டையை அட்டாக் பண்ண அந்த ஆட்டு மண்டையும் காலி. இதனால அந்த வீட்டு செம்மையா கண்டாயிடுது. இது வரைக்கும் இந்த பவரை நான் யூஸ் பண்ணதில்ல, ஆனா நீ என்ன யூஸ் பண்ண வச்சுட்ட. இதுதான் டிராகன் பவர், நல்லா பாத்துக்கொண்டு அதை சுத்தில ஒரு பயங்கரமான பாய்சன் மீட் பண்ணுது. இது பாய்சன் பட்டால் எல்லாரும் எடுத்துருவாங்க. மணல் கொஞ்சம் பின்னாடி போ, இதை நான் பாத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்த மேரியோட பிளஸிங்கால உருவான பிரெட் சாப்பிட்டு நான் பறந்திருக்கேன். மதர் மேண்டலோட ஃபயர் என் கையை எரிச்சிருக்கு, அதனால பாய்சன் என்ன எதுவுமே பண்ணாது. ஆனா பாப்போம், இதுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. உன் கதை முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோத்தை ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண போறான். அதுவும் அட்டாக் பண்ணுது, ஆனா அட்டாக் பண்ணிடுறான். அதோட இன்னொரு தலையான டிராகன் தலை ஃபயரை மீட் பண்ண நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு பிளாக் பண்றான். அப்ப அந்த மணல் நேரத்து பரி சொல்லாத பறக்கப்பட அப்புறம் ஈட்டியால அந்த டிராகன் தலைக்கும் ஒரு கொத்து. அவர் அந்த டிராகன் தலையும் காலி. இப்ப அந்த சிங்கத்துல மட்டும்தான் ஆக்சலரேஷன் ஸ்பெல்ல போட்டு ஒரு ஐ ஜம்பை போட சூரிய படைச்ச இருக்கிறதால நம்ம ஹீரோ எந்த பக்கம் தான் அட்டாக் பண்றான்னு அந்த டீமனுக்கு கண்ணு தெரியல. அப்ப மணல் எடுத்து மஞ்சுக்கு யூஸ் பண்ண அதோட காலை பிளாக் பண்ண நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த சிங்கத்தோட தலையிலையும் ஒரு சொருக்கு. அவ்வளவுதான், அந்த சிங்கத்தோட கதையும் முடிஞ்சது. சூப்பர், ஒண்ணு காலி. அடுத்தது தேடி போவோம்னு அவங்க 2 பேரும் இப்போ அந்த டெம்பிள்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த டெம்பிள்குள்ள வந்து பார்த்தா உள்ள இருக்கிற டிராகனை ஆல்ரெடி அந்த ரேப் போட்டு தள்ளி வச்சிருக்கான். சரி கைஸ், நீங்க லேட்டா வந்துட்டீங்க, இதுக்கான 10 கோல்டு வேணும் எனக்கு தான். எப்பா இதை நீ தனியாவா போட்டு தரனா? எப்படிப்பா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் வந்து பார்த்தப்போ நீங்க 2 பேரும் அந்த 3 தலை பீஸ்ட் கூட பிஸியா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு நான் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து இது கூட சண்டை போட்டேன். ஆனா நினைச்ச அளவுக்கு இது அவ்வளோ ஒன்றும் டஃப் ஆல, ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சு. ஏ கைஸ், ஜாக்கிரதையா வாங்க, இந்த இடத்துல ஏதாவது ட்ராப் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பாஸ் டீம்ல போட்டு தள்ளிட்டு முதல்ல அந்த பொத்து கோல்டுக்குன்னு நாமளே ஆட்டிய போடுறோன்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரேன். பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஆளுங்களே அதான் போட்டு தள்ளிட்டாங்களே. சரி, ஆனது ஆயிப்போச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்படி ஒரு வழியா ஒரு பெரிய குரூப் ஆஃப் டிமன்ஸை நம்ம ஆளுங்க டிஃபீட் பண்றாங்க. அண்ட் இந்த விக்டரியை கொண்டாடுற விதமா நம்ம பி ஒரு பாட்டு எழுதியிருக்கா. அதை நம்ம ஹீரோக்கும் நல்லக்கும் பாடி காட்டுறா. ஆனா பி இது கொஞ்சம் ஓவர் பில்டப் ஆல. ஆனா இருக்குடப்பா, அப்படி இருந்தா தானே கேட்கறதுக்கு கெத்தா இருக்கும். கரெக்டா சொன்ன மணல். அடுத்து தானே பாட்டு எழுத போறது உனக்குதான். எது எனக்கா? ஆமா, இந்த பாட்டுல உனக்கு என்ன பேர் வைக்க போறது தெரியுமா? மணல் டோர் த பியூட்டி, ஹீரோவின் பயணத்தில் துணையாக இருந்தவர். எப்படி? எல்லாம் சரிதான், ஆனா இத பியூட்டின்ற பேர் தான் கொஞ்சம் இடிக்குது. கேக்குறவங்க என்ன பொண்ணுன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா தானே எனக்கு வேணும். ஏன்னா உன்னை நான் வில்லோட கேர்ள் ஃப்ரெண்டால இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். எது கேர்ள் ஃப்ரெண்டா? கேட்கவே நாராசமா இருக்கே. ஆக்சுவலா பி எழுதினாலே பாட்டு சூப்பரா இருக்கும். ஆனா மணல ஒரு பொண்ணா இமேஜின் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. பட் மணலுக்கு இது பிடிக்காததால இன்னில இருந்து மணல் டோர் த பியூட்டியா அப்படின்ற பேரை மணல் டோர் த ஷிஃப்ட் விங்கா மாத்திட்டாங்க. இப்பதான் இந்த இடம் பாக்குறதுக்கு வாழ்ற மாதிரி இருக்கு. வாழ்ற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்ச நாளே மக்கள் அந்த இடத்துக்கு வந்து வாழவே ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாப்பா? இல்லையா பின்ன, நாம தான் ஒரு பக்கம் டிமன்ஸ் அழிச்சிட்டு இருக்கோமே. சோ டிமன்ஸோட தோலனா இல்லாத மக்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்டிப்பா வாழுவாங்க. சரி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், வில்லேஜர்ஸ் புதுசா ஒரு டெம்பிள் கட்ட போறாங்களா? இது டெம்பிளா? எதுக்கு? வேற எதுக்கு? காடஸ் ஆஃப் லைட் கிரேஸ்வில்காக தான். உண்மையாவா? ஆமாப்பா, அவங்க மீட்டிங் ஹால்ல பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் வந்து சொல்றேன். வா, அப்படின்னாக்கா உங்களையும் மொழி போறதுக்கு ஆட்கள் உருவாயிட்டாங்க போல. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. சரி வெல், அடுத்து நீ என்ன பண்றதா இருக்க? அடுத்து என்ன மிச்சம் இருக்கிற டிமன்ஸ் கண்டுபிடிச்சு அழிக்கப்பட்டிட்டா? டேய், நான் அதை கேட்கலடா. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போற? அதுக்கு அடுத்து தெரியலையே. சொத்தம். பேசாம நீ ஒரு லார்ட் ஆயிட. லாடா? எதுக்கு? வேற எதுக்கு? இந்த பீஸ்ட் விட்டுக்குதா? எதே? ஹேய், சும்மா விளையாடுதப்பா. நான் போய் எப்படி இந்த லாடுகள்ன்ட்டு? கண்டிப்பா சான்ஸே இல்ல. நான் ஒரு நைட் அவ்வளவுதான். எனக்கும் இங்க இருக்கிற அட்வென்ச்சர்ஸ்க்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. நானும் அவங்கள மாதிரி சாதாரணமானவன் தான்ப்பா. அட பாவி, உன்னை பத்தி இப்படியா நினைச்சிட்டு இருக்க? உன் பவர் உனக்கே தெரியலடா. சரி, இந்த ஃபாரஸ்ட்ல பிசினஸ் பண்ணணும்னா நீ யார தேடி போவ? டோனியோவை தேடி. கரெக்ட். ஆனா அவனுக்கு பணம் கொடுக்கறதே நீதான்டா.
சொல்லப்போனால் நீ வெறும் நைட் மட்டும் கிடையாதுடா. உங்ககிட்ட கார்டு சப்ளைட்டோட டிவைன் ப்ரொடக்ஷன் இருக்கு, டெம்பிள் அண்ட் கண்ட்ரியோட சப்போர்ட் இருக்கு. இதை பத்தாதுன்னு ஒரு பிரைவேட் ஆர்மியை கேதர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியாக உங்ககிட்ட இருக்கு. சொல்லப்போனால் நீ ஒரு பிரைவேட் கவர்மெண்ட்டே வச்சு நடத்தலாம். இவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு இதுவே தெரியாதுன்ற. ம் விளங்கிடும். ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கிங்கிட்ட தப்புன்னு கொடுத்தா என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹே மணல், அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணுறது? நிறைய ஆட்களை கேதர் பண்ணணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆட்கள் இருக்காங்க. அதுலேயும் ஒரு திறமையான மர்ச்சன்ட், திறமையான ப்ரீஸ்ட். இவங்களுக்கு லாவை பற்றி நல்லாவே தெரியும். அடுத்து நமக்கு ஒரு க்ரௌன் பிரின்ஸோட சப்போர்ட்டும் தேவை. இதெல்லாம் இருந்தாலே நீ ஈஸியாக ஆடாயிடலாம். எல்லாம் ஓகே தான். ஆனால் டப்புன்னு இவ்வளோ போய் பொறுப்பு என் தலைமையில ஏறினா என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? கடஸ் பதில் சொல்லுங்க. இதுக்கு நான் தகுதியானவனா? அடக்கமான் வில், முடியும்னு நினச்சா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். நீ சொல்றதும் சரிதா. சரி, ஒருவேளை அப்படி நடந்தா நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பல? கண்டிப்பா. நான் இல்லாம எப்படி? அதனால முதல்ல டீமன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுங்களை அழிக்கிறோன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பி அவங்க 2 பேரையும் வர சொல்றா. இவங்களும் போறாங்க. ஆக்சுவலா மின்னல் சொல்றதும் சரிதான். அவ சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்தா இது இடம் திரும்பவும் ஒரு அழகான இடமா மாறிடும். கண்டிப்பா ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அந்த மூமெண்ட்ல இந்த எபிசோட இதோட முடியுது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.